வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. விவசாயிகளுக்கு 1,20,000 ரூபாயை இலவசமாக கொடுக்க போறதா தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. எதற்காக இந்த 1,20,000 ரூபாய் கொடுக்கறாங்க, இதற்கு தகுதியான விவசாயிகள் யார், என்ன திட்டத்தில் கொடுக்க போறாங்க மற்றும் இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது என்பது போன்ற கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு வராங்க. இதன் காரணமாக விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் களை எடுக்கும் இயந்திரம் வாங்க 70% வரை மானியத்தை அரசானது வழங்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக தமிழக அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேளாண் இயந்திரமாக்குதலுக்கான துணை இயக்க திட்டத்தின் கீழே விசை களையெடுப்பான்கள் மானியத்தில் வழங்கப்பட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 குதிரை திறன் முதல் 7.5 குதிரை திறன் வரை கொண்ட இயந்திரங்கள் வாங்க தமிழக அரசானது அதிகபட்சமாக 1,20,000 வரை மானியம் வழங்கிட்டு வராங்க. 7.5 மற்றும் அதற்கு மேல் ஹார்ஸ் பவர் கொண்ட இன்ஜினால் இயங்கக்கூடிய இயந்திரங்கள் வாங்குவதற்கு ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு 70% அல்லது அதிகபட்சமாக 1,19,000 வரையும், ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 60% அல்லது அதிகபட்சமாக 1,02,000 வரையும் மானியம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு குறு பிரிவில் அல்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 85,000 வரையும் வழங்கப்படுகிறது. இதர விவசாயிகளுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 68,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக என்னென்ன இயந்திரங்களை எல்லாம் மானியத்தில் வாங்கி கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு டிராக்டர், பவர் டில்லர், களை எடுக்கும் கருவிகள், வைக்கோல் கட்டும் கருவி, பல்வகை தானியங்கள் அடிக்கும் இயந்திரம், கரும்பு அறுவடை இயந்திரம், நெல் அறுவடை இயந்திரம், டிராக்டருடன் இணைந்து இயங்கும் துணை கருவிகள், சட்டி, கலப்பை, கல்டிவேட்டர், டிராக்டரால் இயங்கும் திரும்பும் வசதி கொண்ட வளர்ப்பு இறகு கலப்பை போன்ற பல இயந்திரங்கள் மானியத்தில் வழங்கப்படுகிறது. வேளாண்மையில் நவீன இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை பிரபலப்படுத்துவதன் மூலமாக கூடுதலான பண்ணை சக்தியை வழங்கிடவும், வேளாண் பணியாளர்களின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்திடவும், வேளாண் பணிகளை உரிய காலத்தில் விரைந்து முடித்திடவும், வேளாண் உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்திடவும் பல்வேறு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு ஒரு மானியத்திலும், இதர விவசாயிகளுக்கு தனிப்பட்ட மானியத்திலும் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்படுகிறது. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் சிறு குறு விவசாயிகள் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் வேளாண் கருவிகள் வழங்கப்படுகிறது மற்றும் இதர விவசாயிகளுக்கு 40% மானியத்திலும் வேளாண் கருவிகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வேளாண் இயந்திரங்களில் மானியம் பெறுவதற்கு விவசாயிகள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வேளாண் இயந்திரங்களை பெறுவதற்கு முதலில் உழவன் செயலி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த உழவன் செயலியின் இணையதளம் வாயிலாக பதிவிடலாம். சொந்தமாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் தங்களின் சுய விருப்பம் போல் மானிய விலையில் வேளாண் கருவிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் உழவன் செயலியில் விண்ணப்பிக்கும் பொழுது தங்களுடைய நில விவரங்கள், சிறு குறு விவசாயி சான்றிதழ், வகுப்பு சான்றிதழ், ஆதார் கார்டு போன்ற விவரங்களை எல்லாம் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மானியத்தில் வேளாண் கருவிகளை பெறுவதற்கு விவசாயிகள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, தொலைபேசி எண், பட்டா சிட்டா, அடங்கல், புலவரைபடம், சிறு குறு விவசாயி சான்றிதழ், விவசாயியின் புகைப்படம், வகுப்பு சான்றிதழ், வங்கி புத்தகத்தின் முன்பக்க நகல் போன்ற ஆவணங்களை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, மேலும் கூடுதலான தகவல்களுக்கு உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று மானியம் குறித்த விவரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை
முதன்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.